வந்த உடனே முதல் கையெழுத்து 200 அலகு மின்சாரம் இலவசம். மின்துறை அமைச்சர் 2,50,000 கோடி கடன் இருக்குது அப்படின்னு. அது எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சதா இல்லையா? தெரியாமல் தான் போட்டிட்டில. தெரிஞ்சு போட்டிடும்போது 200 யூனிட் 200 அலகு மின்சாரம் இலவசமாக தரேன்னு என்ன இதுக்கு சொன்னீங்க? இதுக்கு அத்தனை கோடி பிரச்சனை இருக்கும்போது எடுத்தவொடனே முதல் கையெழுத்து 200 யூனிட் மின்சாரம் இலவசம். இலவசம். டே மின்சாரத்துக்கு கொடுறா, அப்புறம் இலவசமாக கொடுக்குறதா இல்லையான்னு யோசிப்போம். மானங்கெடுது. எம்எல்ஏவே நின்றுக்கிட்டு நான் எம்எல்ஏ வெளியூருக்கு போயிட்டாங்கிறேன் நம்பிட்டு வருது சனம். ஏன்னா சனண்டே நம்ம தான் எம்எல்ஏன்னு தெரியலடான்னு. தெரியல, முதல்வருக்கே தெரியாது எத்தனை பேர் எம்எல்ஏ, எவனுக்கு சீட்டு கொடுத்தோம், எந்தெந்த தொகுதின்னு தெரியாது. ஓட்டு போட்டவனுக்கும் தெரியல, சீட்டு கொடுத்து நிறுத்தினவனுக்கும் தெரியாது யார் எம்எல்ஏன்னு. எங்கள் மொத்த பேரையும் அப்படி சொல்ல 108 பேரையும் 107 பேர். மக்கள் விரோத ஆட்சியை மக்கள் விரோத ஆட்சியை மக்கள் விரோதம். எது மக்கள் விரோதம்? ஒருத்தர் 2 தொகுதியில் நிற்கிறதாண்டா முதல் மக்கள் விரோதம். இன்னொரு ஜனநாயகத்தில் இன்னொருக்கான வாய்ப்பு பறிக்கப்படுகிறது, முதல் விரோதம். ரெண்டாவது, நீங்கள் 2 தொகுதியில் வென்று ஒரு தொகுதியை பதவி விலகிற போது வலுக்கட்டாயம் அங்கு ஒரு இடைத்தேர்தல் திணிக்கப்படுகிறது. அந்த தேர்தலுக்கு குறைஞ்சது 10 நாள் 15 நாள் விடுமுறை விடணும். அங்கே இருக்கிற அதிகாரிகள் வேலை செய்யணும், அங்கே இருக்கிற பள்ளி கல்லூரி விடுமுறை விடணும், எல்லா அதிகாரிகளும் வேலை செய்யணும். அதுக்கு குறைஞ்சது 20 கோடி செலவு பண்ணணும். நீங்கள் விலகினதோடு இல்லாமல் பல பேரை விலக சொல்லி வேற சேர்த்துட்டிய. ஏன்னா நீங்கள் தூய சக்தி இல்லை. நீங்கள் அது கோரசக்தி, தூரசக்தி, பாரசக்தி, ஏரசக்தி, ஓரசக்தி. எங்கள் ஊரில் வருவாங்க குடுகுடுப்புக்கு, நல்ல காலம் பிறகுது நல்ல காலம் பிறகுது மாதிரி அடிச்சுக்கிட்டு திராப்புல. ஏதோ ஒன்று அதில் கடைசி இதை மறந்துட்டாப்புல. தூந்து போன சக்தி கண்டுபிடிச்சிட்டாப்புல. அது நசிருதீன் சார் சொல்கிறாப்புல, புகழ்பெற்ற நடிகர், உங்களுக்கு இந்த நகரம் தீப்பற்றி எரிகிறதுல வருத்தம் இருக்குது, எனக்கு இந்த பைத்தியக்காரங்கையில் தீப்பெட்டி எவன் கொடுத்துருங்கிறது வருத்தமாக இருக்கு சொல்லியிருக்காப்புல. அது மாதிரி கொடுமையான ஒரு கூட்டம்டாது.